கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று எவ்வளவு கனவுகள், எத்தனை கற்பனைகள் நான் கொண்டு என் ஆசையெல்லாம் மீனாசையாக போய்விட்டது. நான் இப்படியே விட மாட்டேன் கண்ணி. இப்போது நீதிமன்றம் எடுத்து செல்கிறேன். நீதி கேட்காமல் ஒருபோது நான் இருக்க மாட்டேன். யாரங்கே கொண்டு வாருங்கள் நீதிமன்றம். களவு இவையெல்லாம் நடக்கிறதப்பா தங்கள் ஆட்சிகள். மகனே கலையரசா, என்னுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறதா? ஆமா, இந்த பெண் யாரு? நம்முடைய நாட்டை நகர்வனம் செல்லலாம் என்று புறப்பட்டு சென்றேன். அந்த நேரத்தில் யாரோ ஒரு கிறிஸ்த முகடியானவன் இப்பெண்ணை கற்பின் சூறையாடுவதற்கு ஓடி வந்தான். நான் அங்கு சென்றேன். இவளை காப்பாற்றாமல் நினைத்தேன். ஆனால் அந்த கருத்த மூடி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? என்னை கொலை செய்வதற்கு வரும்பொழுது இவள் இதன் என்று உயிர் தியாகம் செய்து எனக்காக உயிரை அர்ப்பணித்து விட்டார். அப்பா இவள் தளபதியாரே, நம்முடைய நாட்டிலே முகமது இருக்கிறார். அவனை தேடி கண்டுபிடிக்காமல் என்னையா செய்து கொண்டிருக்க? அந்த கருத்த முகமது நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். தெரியுமா? அவனுக்கு மகனே, இந்த பெண் இதோ இருந்து கிடக்கும் பிற கோலத்தில் இருப்பவள் யார் தெரியுமா? யாரு? நம்முடைய நாட்டில் சாதாரண ஏழ்மை குடியிலே பிறந்த பெண்ணாக இருந்தார். ஏழப்பட்ட பெண். எதற்காக அழுகிறேன் தெரியுமா? இவள் தான் என்னுடைய உயிர் காதலி. அப்பா காதலையா? இந்த வார்த்தை ஆரம்பத்தில் உரைத்திருந்தால் இந்த பெண்ணுக்கு உனக்கு திருமணம் செய்து கண்குள்ள பார்த்திருப்பேனே. யாண்டா மூடி மறைத்து விட்டாய்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நான் தான் இந்த பெண்ணை காதலிக்கும். ஒரு வார்த்தை சொல்ற, உங்க வார்த்தைக்கு அப்பா அம்மா மறுப்பு சொல்லவா போறாங்க? ஆரம்பத்தில் என்ன உரைத்தேன்? திருமணம் செய்துக்கிறான்னு சொன்னேன். அப்ப சொல்லிருக்கலாம்ல. நான் மூடி மறைத்தேன் தெரியுமா? காலம் நேரம் வரட்டும். காலம் நேரம் வந்தவுடனே இவள் தான் என்னுடைய காதலி அப்படி என்று நாடனே இவளை திருமணத்தை செய்து வாழாமல் நினைத்தேன். அதற்குள்ளாக பாவி எவனோ கருத்த மூடி குலைத்து விட்டானே. அம்மா, மூடி மறைத்து விட்டானே. மூடி மறைத்து தவறு செய்து விட்டேனா ராஜா? தவறு செய்து விட்டியே. ஒரு வார்த்தைக்கு கிட்ட சொல்லியிருந்தான். உனக்கு திரும்ப இருந்தாலும் பார்த்தாயா எவ்வளவு அழகா வச்சு போயிருக்காரு. மகனை கலையரசா, இந்த பெண் உயிரோடு இருந்தால் எனக்கு மருமகளை வந்திருப்பார். இப்பொழுது இருந்து கிடக்கிறார். இப்பொழுது நமக்கு மருமகள் தானே. சரி, நடந்து விட்டது. முறை பிரகாரம் என்ன செய்யுமோ செய்து அதுவோ தெரியுது. காட்டு பங்களா அங்கு சென்று எடுத்து அடக்கம் செய்து விடுங்கள். மற்றவர்களெல்லாம் திரும்பி விட்டார்கள். இந்த பாவி மட்டும் உன்னை திரும்பி போவதற்கு மனம் வரவில்லையே. கண்ணை உன்னை விட்டு போவதற்கு நாம் பழகிய நினைவுகள்லாம் என் இதயத்திலே அப்படியே இருக்கிறது. நீ பேசிய வார்த்தையெல்லாம் இன்னும் என் சிவகனுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தான் இந்த உலகத்திலே இனிமேல் நான் இருப்பது உண்மையானால் நாம் காதல் உண்மையான நீயும் நானும் வாழ வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் என் உயிரை விட்டுவிடுவேன் என்று சொன்னாயே அம்மா. இதற்காகத்தான் உயிரை விட்டு விட்டாயா? எப்படி மறப்பேன் கண்ணி? நாம் ஆடிய நந்தமரங்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறதுப்பா.
நீ மட்டும் மௌனம் சாதித்து விட்டாயே கலையரசி, நீ மட்டும் மௌனம் சாதித்து விட்டாய். பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போகே விதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இறைவனால் யாரால் மாற்றி வைக்க முடியும். நீயும் நானும் மணவர்களே அமர்ந்து மனக்கோலத்திலே மனமாள இட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பாவினான். ஆனால் உன் பிணத்திற்குத்தான் மாலை இட வேண்டும் என்று பாலும் ஜெயவன் செய்துவிட்டாரே, நான் என்னம்மா செய்ய போகிறேன்? இளவரசே பார்த்தாயா ஐயா, உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் வயசு இல்லாம இருந்தாலும் ஆழ்ந்த சோகத்தில் இருக்க உங்களுக்கு எத்தனை கோடி கோடி கொடுத்து ஒரு குட்டு விடுத்தாலும் அந்த சோகத்திற்கு ஈடு ஆகப்போது கிடையாது. வருவது வந்தே தீர், மாறாது இருப்பது வருந்தி அழைத்தாலும் மாறாது என்பார்கள். ஒருபோது பூமியில் பிறப்பவர்கள் எவராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். அது இறைவனுடைய நீதி ஐயா. ஐயா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ வெற்றி பெற்றவர்கள் மண்ணை வென்றவர் உண்டு, விண்ணை வென்றவர் உண்டு, மரணத்தை வென்றவர் இந்த அமைதியில் யாருமே கிடையவே கிடையாது ஐயா. ஆகையினால் அந்தி சாயும் நேரமோ நெருங்கிவிட்டது. ஆதவனோ அதிக பார்த்தீங்களா, பாதி சூரியனால் அந்தி பொழுதிலே மறைந்து விட்டது ஐயா. உத்தரவு கொடுத்தால் தங்கள் காதலியாக இருக்கும் இந்த பிரேதத்தை தமக்கே சொந்தமான காட்டு பங்களாவில் அடக்கலம் செய்வது ஐயா. ஆனாலும் இந்த உலகத்திலே எனக்கு யாருமே உறுதுணையாக இல்லை என்று நினைத்தேன். என் சோகத்தில் நீயும் பங்கெடுத்துக் கொண்டாய். அதனால் இவளை அரசாங்க மரியாதையோடு
அதோ தெரியும் காட்டு பங்களாவிலே அடக்கம் செய்ய வேண்டும். கொண்டு வாருங்கள். ஆகட்டும். இப்பொழுது பார்த்தால் என்னுடைய மகன் அழுது கொண்டே இருக்கிறான். உண்மை. அந்த பெண்ணை மறக்க முடியாமல் என்னதான் செய்வது? ஒரு வழி இருக்கிறது. என்ன? இப்போ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யலாம்? அந்த பெண்ணின் மகன் மறைக்க வேண்டும் என்றால் சுந்தர விளையாட்டு இளவரசர் இருக்கிறார் சுகுணம். ஓ, இப்போ சென்று புறமெடுத்து வைக்க வேண்டும். அப்படியா? நான் வழி அனுப்பி வைக்கிறேன். சரி, புறப்படுங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கூறியிருக்கிறார் வல்லவன். கூறியதை மீண்டும் கூறு என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் தேவன். அச்சத்தை விலைக்காய் நாடு விட்டு இஷ்டகத்தை வாழ மனிதரிடம் வாழ்ந்து வருகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமோடு தூய்க்கிற மக்களை தட்டி எழுப்பினார் பாவேந்தர் பாரதி. நெருப்பு முறைக்கு நீங்க தமிழ்பாட்டார் பொறுப்புற வைத்தான் புதுமைப்பவர். ஈருக்கு வந்தேக்கு நுழைநாடு, சேருக்கு வந்தேக்கு செந்தமிழ்நாடு. இப்படி செந்தமிழ் தயத்தோகக்கூடிய சுந்தரமிழ் நாட்டின் வரைக்கும் மன்னரைக்கு மகனாக பிறந்து சுகுமார் என்று பெயர்படுத்தி சீர சிறப்போடு வந்திருக்கிறார். அப்படிருக்கும் பொழுது ஏன் அன்பு தங்கை ஆசை தங்க இருக்கின்றார் சுகுணா. சுகுணாவை சந்திக்கிறோம் அல்லவா தங்கா?
பிள்ளையை பெற தாய் மறந்தாலும் ஒற்ற நேரத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்டணன் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதே மறந்தாலும் நான் தவிர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா கையாய வாசா அம்மா மகேஸ்வரா, உலகை காக்க பரம்பொருளே படி அளக்கக்கூடிய தெய்வமே, இந்த சுந்தர நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து சுகுணா என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இருந்த பிறகு என்னை தொட்டு தூக்கி மாமீது மடிமீது தோல் மீது தோல் மீது ஏராட்டி சீராட்டி வளர்த்தது என் உடன்பிறந்த அண்ணன். என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா
அண்ணா சொல்லுங்க ஐயா சொல்றா பாய் என்ன சொல்றேன் நான் கம்முன்னு உட்கார்ந்துரு. நம்ம குளிர்க்குது என்ன குளிர் வர வரணும் ஒதுங்கி தருவாங்க சரியா? அவங்க ஆடுறவங்க எப்படின்னா ஆட்டு போட்டு நம்ம என்ன சரியா? ரொம்ப என்ன பண்ண அவங்க ஆனா ஆட்டு அவங்க விருப்பம் தரேன். அவங்க ஆடுறாங்க அவுத்து போட்டு கூட ஆட்டு போட்டு நம்மளுக்கு தேவை இல்லை. கம்முன்னு உட்காந்து நீ ஆபத்து போட்டு டேய் டேய் என்ன பண்ண